வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிள்ளுங்க. அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது. இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவன் வேலை செய்யும் வீட்டு முதலாளி அம்மாவுடன் எப்படி விளையாடினான் என்ற ஒரு உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப் போகிறேன். இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ட்விஸ்டுகளாக தான் இருக்கும். கதை சூப்பராக இருக்கும். முழுமையாக இந்த கதையை கேளுங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க. வாங்க கதைக்கு போகலாம். சென்னையின் மையப்பகுதியில் அமைந்திருந்த அழகான பிரம்மாண்டமான ஒரு வீடு. அந்த வீட்டின் உரிமையாளர் அனிதா. அனிதாவை பற்றி சொல்லணும் என்றால், அனிதாக்கு 35 வயது இருக்கும். அவள் திருமணமானவள். இருந்தாலும் கல்யாணமாகி 3 மாதங்களிலேயே அவளது கணவர் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார். அந்த சம்பவத்திற்கு பின்னர் அனிதா மன அளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டாள். அந்த துயரத்திலிருந்து வெளிவரவே அவளுக்கு ரொம்ப நாட்கள் ஆனது. பின்னர் ஏதோ ஒரு வழியாக அந்த துயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டாள். இருந்தபோதிலும் அவளுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொள்வதில் கொஞ்சமும் விருப்பமில்லை. இந்த மாதிரி இன்னொரு துயரப்பிடியில் மாட்டிக்கொள்வதில் அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. 35 வயதான அனிதா ஒரு தனியார் நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிகிறாள். திறமை, கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை இவளது பெரும்பாலான அடையாளங்கள். அது போதாது என்று அவள் பார்க்க ரொம்பவும் அழகாக ஒரு தேவதை போல் இருப்பாள். அளவான உயரம், கட்டையான உடல்வாகு, வட்டமான முகம், நிலா போன்ற வெண்மை, சிரித்தால் குழி விழும் மென்மையான கன்னம், முட்டை போன்ற கண்கள் என்று அவளது அழகை வர்ணித்து கொண்டே போகலாம். இதனாலேயே அவள் வேலை செய்யும் இடத்தில் அவளை சைடடிப்பதற்கு ஒரு கும்பலே உண்டு. இருந்தாலும் அவள் யாரையும் கண்டு கொள்வது இல்லை. இப்படியே அவளது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அவள் எப்போதும் அந்த வீட்டில் தனியாகத்தான் இருப்பாள். அவளது வேலைகளை அவளே செய்து கொண்டிருப்பாள். பின்னர் அவளுக்கு தனது ஆபீஸ் வேலைகள் ஜாஸ்தியானதால் அவளால் வீட்டு வேலைகளை செய்வதில் கொஞ்சம் சிரமம் உண்டானது. வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு நபரின் உதவி தேவைப்பட்டது. பின் அவள் வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து போடலாம் என்று முடிவு பண்ணினாள். பின்னர் அக்கம் பக்கத்திலும் தனக்கு தெரிந்த ஆட்களிடமும் யாராவது வேலைக்கு இருந்தா சொல்லுங்க என்று சொல்லி வைத்தாள். அனிதா தனது வீட்டிற்கு வேலைக்காரன் தேடிக்கொண்டிருந்த சமயம் நண்பர் ஒருவரின் பரிந்துரையால் ஒரு பையன் இருக்கான் என்று கூறி அவனை அவளிடம் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த பையன் பேர் ரவி. அவனிடம் அனிதா என்ன மாதிரியான வேலைகள் செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சம்பளம் எவ்வளவு என்று எல்லாம் கூறினாள். ரவியும் அது எல்லாவற்றிற்கும் உடன்பட்டான். பின்னர் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான். ரவியை பற்றி சொல்லணும் என்றால் 25 வயசான இளைஞன், கிராமத்து பையன். பார்க்க நல்லா 6 அடி உயரமாக, கொஞ்சம் கட்டுமஸ்தான உடல்வாகுடன் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பான். அவன் சிறுவயதில் பள்ளிக்குச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் வேலை தேடி நகரம் வந்தான். முதலில் கட்டிடத் தொழிலாளியாக வேலை பார்த்தான். பின்னர் வீட்டுச் சேவையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். வேலைக்காரராக இருந்தாலும் அவன் நல்ல உழைப்பாளி. அப்படியே ஒரு 4 மாசங்கள் ஓடியது. ரவி கொஞ்சம் அந்த வீட்டு சூழலுக்கு பழக்கப்பட்டவன் ஆயிட்டான். தன் முதலாளி அம்மா அனிதாவிடம் கொஞ்சம் க்ளோஸும் ஆயிட்டான். அனிதா என்னதான் முதலாளி அம்மாவாக இருந்தாலும் அவனை தன் சக மனிதனாகத்தான் பார்த்தாள். ஒரு வேலைக்காரன் போல் பார்க்கவில்லை. அதற்கு காரணம் ரவியின் செயற்பாடுகள் ரொம்ப நன்றாகவே இருந்தது. ஆரம்பத்தில் அவன் மிகவும் உழைப்பாளியாகவும் சுறுசுறுப்பாகவும் தான் இருந்தான். வீட்டின் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்து அனிதாவின் பாராட்டுகளையும் பெற்றான். நாட்கள் செல்லச் செல்ல அவனின் நடத்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. சில நேரங்களில் அனிதா அவளுக்கு வேலைகள் குறைவாக இருக்கும் சமயத்தில் அவளே உணவுகள் சமைப்பாள். ரவி அவளுக்கு ஒத்தாசையாக இருந்து சமையலுக்கு தேவையான சிறிய சிறிய வேலைகளை செய்து கொடுப்பான். அப்படி ஒரு நாள் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருக்கும் போது ரவி அவளிடம், மேடம், நீங்க ஏன் தனியாக இருக்கீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா என்று அவளது இறந்த கால வாழ்க்கை பற்றி கேட்டுக்கொண்டான். அனிதா முதலில், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்று கடிந்து கொண்டாள். பின்னர் ரவி, உங்களுக்கு விருப்பம் இல்லனா சொல்ல வேண்டாம் என்று கூறினான். சற்று அமைதியாக இருந்த அனிதா பின்னர் அவளது சோகமான இறந்த காலம் பற்றி கூறினாள். ரவி கதையை கேட்ட பின்னர், சாரி மேடம் என்றான். அந்த நாள் அப்படியே போனது. சில நாட்கள் பிறகு அதேபோல் ஒரு சந்தர்ப்பத்தில் அனிதாவிடம், அப்போ நீங்கள் பல வருடங்களாக தனியாக தான் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு சில தேவைகள் ஏற்படலாம். அவ்வாறு தேவைகள் ஏற்பட்டால் என்னிடம் தயங்காம கேளுங்க மேடம் என்றான். அவளும் சரி என்றாள். ஆனால் வைஷவனை இங்கு தேவை என்று கூறியது உடல் தேவைகளை. ஆனால் அது அவளுக்கு அப்போது புரியவில்லை. அவளும் சரி என்று சொன்னதை ரவியும் தவறாக புரிந்து கொண்டான். ஒரு நாள் ரவி சமைத்துக் கொண்டிருந்தான். அனிதா ரூமில் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது ரூமில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது.
ரவியும் பதறிக்கொண்டு அவளது ரூமை நோக்கி ஓடிச் சென்று பார்த்தான். அங்கே சென்றதும் அவன் கண்ட காட்சியில் மெய்மறந்து போனான். அங்கே அனிதா குளித்துவிட்டு வந்து ஒரு டவலை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவளது உடல் அழகை கண்டதும் அவனுக்கு பேய் அறைந்தது போல் ஆகிவிட்டது. அவளது உடல் நீர்த்துளிகளால் நிரம்பியிருந்தது. அந்த நீர்த்துளிகள் மின்னிக்கொண்டு உடலை பளபளப்புடன் வைத்தது. மப்பும் மந்தாரத்தையும் பார்த்த ரவி சொக்கிப் போய் அப்படியே பார்த்து கொண்டு நின்றான் அவளை. பின்னர் உடனே சுயநினைவுக்கு வந்த ரவி, என்னாச்சி மேடம்? என்னாச்சி என்று பதறிக்கொண்டு கேட்டான். அனிதா, அந்த வண்டை துரத்திவிடு என்றாள். அங்கு பார்த்தா ஒரு சிறிய கருவண்டு வெளியில உள்ள காட்டன் ஏரியாவில் இருந்து வந்திருக்கும் போல. அதை பார்த்துதான் அவள் அந்த அலறல் அலறி உள்ளாள். பின்னர் ரவி அந்த வண்டை துரத்திவிட்டான். பின்னர் அவன் அனிதாவின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான். இதனை சுதாரித்த அனிதா, டேய் வெளியில போ என்று சத்தம் போட்டாள். ஏமாற்றம் அடைந்த ரவி அங்கிருந்து கிளம்பினான். அவளது ரூமை விட்டு வெளியில் வந்தவுடன் ரவி அந்த வண்டிற்கு நன்றி கூறி சந்தோஷப்பட்டான். இப்போது அவனுக்கு அனிதா மீது மிகுந்த ஆசை வரத் துவங்கியது. பின்ன ஆசை வராதா என்ன? இவ்வளோ அருகில் ஒரு அழகிய தேவதையை பார்த்தும் ஆசை வராமல் இருந்தால்தான் அது ரொம்ப தப்பு. ரவிக்கு அனிதாவை எப்படியாவது மடக்கி விளையாட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதற்கு அவன் என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலை அனிதா ஆபீஸ் போக ரெடியாயிட்டு சாப்பிட்டு வந்தாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஆபீஸ் இருந்து ஒரு கால் வந்தது. ஏதோ ஒரு முக்கியமா ஃபைல் பற்றி கேட்க. அவளும், ஆமா, என்கிட்ட தான் இருக்கு, நான் வரும்போது கொண்டு வரேன் என்று கூறி காலை கட் செய்தாள். பின்னர் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த ஃபைலை எடுக்க சென்றாள். அந்த ஃபைல் பீரோ மேல இருந்ததால் எட்டி எடுக்க முயற்சித்தாள். அந்த சமயம் பார்த்து அனிதாவின் கால்கள் வழுக்க, கதிரை விலக அனிதா கீழே விழுந்தாள். விழுந்தவளுக்கு செம்மையான அடிபட்டது. இடுப்பு பிடித்துக் கொண்டது. வழியில் கத்தினாள் அனிதா. கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த ரவி பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து பார்த்தான். அனிதா தரையில் விழுந்து அடிபட்டு அழுது கொண்டிருந்தாள். ரவி உடனே மெல்லமா தூக்கி உட்கார வைத்து, என்னாச்சி மேடம், ரொம்ப வலிக்குதா என்று பதறிக்கொண்டே கேட்டான். அவளும் வழியில் அழுதாள். பின் ரவி ஓடிச் சென்று தைலம் எடுத்துக்கொண்டு வந்தான். பின் மெல்லமாக தைலம் போட்டுவிட்டான். தைலம் தேய்க்க அவன் கைப்பட்டதும் அனிதா நெளியத் தொடங்கினாள். ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு ஆண் அவளை தொடுவதை அவள் உணர்ந்தாள். ரவி இந்த வாய்ப்பை பயன்படுத்த எண்ணி மெதுவாக அவள் உடலில் விளையாட்டை ஆரம்பித்தான். வழியில் துடித்த அனிதாக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வலி மறக்க ஆரம்பித்தது. கண்ணை மூடி ரவி செய்வதை ரசிக்க ஆரம்பித்தாள். ரவி மெதுவாக ஒரு முகம் கொடுக்க அவன் நெளிந்தாள். பின் அவளாலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ரவிக்கு அவளும் ரொம்ப நன்றாக ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். பின் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. இருவரும் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். ரவி அவனது திறமையை காட்ட ஆரம்பித்தான். 3 மணி நேரம் வரை அவர்களது ஆட்டம் செம்மையாக நடந்தது. அன்றிலிருந்து ரவிக்கு அனிதா ஒரு அடிமையாகவே ஆகிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருவரும் கல்யாணம் பண்ணிக்கவில்லை. ஆனால் மற்றைய எல்லாமே செம்மையாக நடந்து கொண்டேதான் உள்ளது. இன்று வரைக்கும் அவர்களது ஆட்டம் போய்க் கொண்டுதான் உள்ளது. வாழ்வின் இறுதி வரை போக வேண்டுமென்று இருவரும் ஆசைப்படுகின்றனர். கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள். அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் தேவதை குமுதா. நன்றி.